அனைவருக்கும் வணக்கம். காலையில் பார்த்தீங்கன்னா புதுச்சேரி வேட்பாளர்களுடைய வீடியோ நம்ம போட்டிருப்போம். 30 தொகுதிக்கும் தமிழக வெற்றிக் கழகம் தன்னிச்சை களமிறங்குதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக 30 பேரோட வீடியோ போட்டிருந்தோம். அது பயங்கரமாக போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கு மேலே விஜய் அவர்கள் ஒரு பெரிய மாறுதல் ஒன்று பண்ணியிருக்காரு. புதுச்சேரியில் நேய மக்கள் கழகம் அப்படின்ற ஒரு கட்சியோட இன்றைக்கி டிவிக்கு புதுசாக கூட்டணி சேர்ந்துருக்காங்க. அதுதான் பெரிய ஹாட் நியூஸாக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த என்டிஏ கூட்டணியில் பெரிய சலசலப்பு அப்படின்றது நீடிச்சுக்கிட்டு இருக்கு. வெளியில் மறைமுகம் நியூஸ் வெளியில் வர்ற அப்படின்னா கூட இருந்தாலும் அவங்க கூட்டணிக்குள்ளே பெரிய குழப்பம் நீடிக்குது. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம புதுச்சேரியோட அந்த வேட்பாளர் 2 பேர் புதுசாக, அதாவது பழைய ஆள் நீக்கப்பட்டு புது ஆள் சேர்க்கப்பட்டிருக்காங்க. யார் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். நேய மக்கள் கழகம் அப்படின்றவர், நேரு அப்படின்னு ஆரம்பித்த ஒரு சுயேட்சையான எம்எல்ஏவாக இருந்தவர். அந்த மக்களுக்கு நல்லது செஞ்சுருக்க ஒரு சமூக ஆர்வலர் இவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களோட இணைந்து பணிபுரிய ஆசைப்பட்டு இன்றைக்கி அவங்களோட 2 பேர் கொடுத்துருக்காங்க. 2 தொகுதி கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா உருளையன்பேட்டை, இன்னொன்று தட்டாஞ்சாவடி. இதில் பார்த்தீங்கன்னா உருளையன்பேட்டை தொகுதி தனி தொகுதியாக வருது. இந்த தனி தொகுதி அவருக்கு நேரு அப்படின்றவருக்கும், தட்டாஞ்சாவடி அவருடைய ஆதரவாளருக்குமா போகுது. இந்த ஒரு கூட்டணி அப்படின்றது கண்டிப்பாக இன்றைக்கி புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் தனித்து களம் காண போகிற நம்மளோட தமிழக வெற்றி கழகத்துக்கு இது ஒரு பெரிய மாறுதலாக இருக்கும். கண்டிப்பாக அங்கே இருக்கிற அரசியல் விமர்சகர்கள் மற்றும் அரசியல் செய்திகள் வட்டாரங்களில் அங்கே எடுத்துக்கிற கருத்து கணிப்புப்படி குறைஞ்சது 22 சீட்டுகளை இன்றைக்கி டிவிக்கு கைப்பற்றும் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பில் சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியமாகுது, விஜய் அறிவிச்சிருக்கிற எல்லாருமே எம்எல்ஏவா கேண்டிடேட்டாக வந்துடுறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மதியானம் சொன்ன மாதிரி என்டிஏவோட கூட்டணி அப்படின்றது சலசலப்பு போயிட்டுருக்கு. இன்றைக்கி நாட்டாம நம்ம சொன்ன பிரச்சனை, சரத்குமார் அவர்களுக்கு சீட்டு ஒதுக்கலை, அவர் பெரிய அப்செட்டில் இருக்கார். இதெல்லாம் நம்ம தெளிவாக பேசியிருந்தோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இன்னையை பொறுத்த வரைக்கும் இப்போ என்டிஏவோட அந்த எம்பி சீட், அதாவது நாடாளுமன்றத்துக்கான எம்பி சீட் அப்படின்றது சரத்குமாரோட கட்சிக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு சின்ன தகவல் வந்திருக்கு. ஏன்னா ராதிகா, சரத்குமார் 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் எம்எல்ஏ கேண்டிடேட்டாக நிற்பாங்க. சமத்துவ மக்கள் கட்சி, அதான் அவங்க கட்சி பேருன்றதே மறந்து போகிற அளவுக்கு இன்றைக்கி அவங்களோட கட்சி செயல்பாடு இருக்குது. ஆனால் இதெல்லாம் கூட அவருக்கு பெருசாக தெரியல, திரு நாட்டாமை அவர்களுக்கு. ஆனால் அவர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களை பெரிய அளவில் விமர்சிச்சிருக்காரு. விஜய் என்ன கட்சி நடத்துகிறாப்புல, இதெல்லாம் ஒரு கட்சியா, இங்கே இருக்கிறதுக்கெல்லாம் தக்குருவி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இன்றைக்கி தொண்டர்களையும் தலைவரையும் பயங்கரமாக தாக்கி பேசுகிற நம்மளுடைய சரத்குமார் அவர்களுக்கு பெரிய ரிவீட்டை அடிச்சு விட்டாங்க நம்மளுடைய என்டிஏ கூட்டணி அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா கடைசியில் ஒரே ஒரு ஆட்டுக்குடியை தடவி கொடுக்குற மாதிரி ஒரு எம்பி சீட்டு தர்றோம், சரியா கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி அவரை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னே சொல்லணும். இருந்தாலும் கூட மனுஷன் பயங்கர ஆதங்கத்தில் தான் இருக்காப்புல. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி அண்ணாமலைக்கு அதே நிலைமை அப்படின்னு சொல்லணும். இன்றைக்கி நயினார் நாகேந்திரன் தமிழக மாநில பாஜக தலைவராக பொறுப்பேற்றதுக்கப்புறமா இன்றைக்கி தமிழக பாஜக அப்படின்றது பெரிய அளவில் வளர்ச்சி அடையாமல் மண்ணுக்குள்ளே போயிருச்சு அப்படின்னு சொல்லணும். எப்படி அண்ணாமலை இருந்தப்போ வளர்ந்து வந்துச்சோ அவர் முடிச்சு விட்டாப்ல அப்படின்னு சொல்லணும். இன்றைக்கி அண்ணாமலைக்குமே ஒரு தொகுதி கொடுக்காதது, ஏன்னா ஆல்ரெடி அண்ணாமலை ஒரு கேண்டிடேட்டாக நின்னவர். அவருடைய தொகுதியில் ஓட்டு கேட்டு இன்றைக்கி முதல்வர் பிரதமரோட ஃபோட்டோ வச்சா தன்னோட ஓட்டு அவருக்கு கண்டிப்பாக மக்கள் போட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தன்னோட முகத்தை வெளியே காட்டி கொண்டு ஓட்டெல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் தோத்தும் போனாப்புல. இந்த தடவை அவருக்கு ஒரு தொகுதி கொடுப்பாங்க, ஒரு 5 தொகுதியாவது கைக்கு வரும் நம்ம வேலை பார்க்குறதுக்குன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அவரை கண்காணிப்பாளராக மட்டுமே போட்டுட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா அவருக்கு அவங்களோட சக்தி கேந்திரா அப்படின்னு, அதாவது அந்த பிஜேபியோட வட்டார வழக்கில் சொல்லணும்னா சக்தி கேந்திரா அப்படின்ற ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்க போகிறதா ஒரு சின்ன நியூஸ் இருக்குது. இது பார்ப்போம் எந்த அளவுக்கு இன்றைக்கி அந்த அண்ணாமலை அவர்களை பிஜேபி பயன்படுத்திக்கிறது அப்படின்றத பார்ப்போம். கண்டிப்பாக இன்றைக்கி சரத்குமார் அவர்கள் திமுகவில் போய் இணைய போகிறார், ஐக்கியமாக போகிறார் அப்படின்னு ஒரு சின்ன சின்ன தகவல் வந்துட்டு இருக்கு. பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்றது. அதே போல் பார்த்திங்கன்னா நேற்று திமுகலேருந்து பிரிஞ்சுட்டு வந்த நம்மளுடைய வேல்முருகன் அவர்கள், அதாவது தாவாக்கா தமிழக வாழ்வுரிமை கட்சியோட தலைவர் வேல்முருகன் அவர்கள் என்டிஏவோட பேசிகிட்டு இருக்காப்புல. இன்றைக்கி பியூஷ் கோயல் தமிழகத்துக்கு அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை பேசி அவங்களுக்கான தொகுதி பங்கீடை இறுதி பண்ணாங்க. நான் காலையில் சொன்ன அதே சீட்டு தான், எந்த மாறுதலுமே இல்லை. பாமக 18, அமமுக 9 சொல்லியிருந்தோம், 11 சீட்டு அவங்களுக்கு வாங்கியிருக்காங்க. டிடிவி தினகரன் அப்படியே இங்கே எப்படி சொல்கிறது, கடவாப்பற வரைக்கும் பல்லு தெரிகிற அளவுக்கு அவ்வளோ ஒரு புன்னகை, அவருக்கு தாங்க முடியாத அளவுக்கு புன்னகை. ஓட்டு போட ஆள் இல்லை. ஏன்னா இன்றைக்கி நம்மளுக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, என்டிஏவை பொறுத்த வரைக்கும் அதிமுக சீட்டை எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ குறைச்சிட்டு நீங்கள் தயவுசெய்து கூட்டணி கட்சிகளுக்கு பிரித்து கொடுங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி மக்கள் பூரா ஏன்னா அப்போ தான் இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தோட அந்த வெற்றி அப்படின்றது ஈஸியாகும் அப்படின்றது ஒரு கணக்கு. ஏன்னா இந்த கூட்டணி கணக்கு அப்படின்றத நம்ம தனியாகவே விவரமாக சொன்னோம் அப்படின்னா தான் மக்களுக்கு புரியும். இன்றைக்கி அதிமுக அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கழகம், எம்ஜிஆர் ஆரம்பித்து இன்றைக்கி ஜெயலலிதா அம்மாவால் வழிநடத்தப்பட்ட அந்த கட்சிக்கு இன்னமும் அந்த ரெட்டலையை நம்பி ஓட்டு போடுற சில பாமர மக்கள் இருக்க தான் செய்கிறாங்க. அதில் எந்தவித மாறுதலும் கிடையாது. அதே மக்கள் இன்னைக்கு அந்த ஏடிஎம்கே கட்சி அப்படின்றது மோடி அவர்களின் பின்னால் போனனால
அவங்கள ஏற்றுக்காம தான் இருந்துட்டு இருக்காங்க. இதுதான் தமிழகத்தோட வழக்கமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அந்த ஒரு கட்சி வெளியில வந்து வெற்றியை அவங்களோட கூட்டணி கட்சிக்கு அந்த தொகுதியை பிரித்து கொடுக்கும்போது, அங்கே திமுக வந்து அவங்களோட சைடில் ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டை போடும்போது டிவிகேக்கும் அங்கே ஒரு சவாலாக இருக்கும். அப்போ அந்த டைமில் வந்து இன்னைக்கு விஜய் அவர்களோட அந்த டிவிகே வேட்பாளர்களை எதிர்பார்த்து தான் இன்றைக்கி மக்கள் வந்து பெருமளவு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நேற்றுலேருந்து ஹாட் நியூஸாக போகிறது, சசிகலா அவர்கள் விஜய் வந்து மும்பைக்கு போயிருந்தபோது ஒரு சீக்ரெட் மீட்டிங்லாம் அரேஞ்ச் பண்ணி பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில ரூமர்கள்லாம் பரவுது. ஆனால் பார்த்தீங்கன்னா சசிகலா அம்மையார் போனது என்னமோ வேற விஷயத்துக்கு. இது பார்த்தீங்கன்னா இப்போ தமிழக வெற்றி கழகத்தோட அவங்க கூட்டணி பேசுகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக விஜய் அவர்கள் இதை ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்காரு. எங்களுடைய கூட்டணி பேச்சு அப்படின்றது எந்த விதத்திலையுமே வந்து மறைமுகமாக இருக்காது, நேர்முகமாக தான் நடக்கும் அப்படின்னும் போது இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு மறைமுகமாக சசிகலா அவர்களுடைய கூட்டணி பேசணும் அப்படின்னு வந்து எந்தவித அவசியமும் கிடையாது. செங்கோட்டையன் அவர்களும் இது நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. இன்னைக்கு ராமதாஸ் ஐயாவோட ஃபோனில் பேசுறது, சசிகலா அம்மையாரோட சந்திச்சு பேசுறது, இவங்களை கூட்டணிக்குள்ளே இழுக்கிறது, இதுக்கு ஊடால பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர் வேற ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. சில ஆதரவாளர்கள் அவங்களுக்கும் இருக்காங்க பழைய கட்சியிலேருந்து. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு உங்களோடலாம் வந்து பேசணும்னா இது மறைமுகமாக இல்லை, எங்களுக்கு நாங்கள் நேரடியாகவே பேசுவோம், அதனால் இந்த மாதிரி செய்திகளில் போட்டு உருட்டாதீங்கன்னு சொல்லி நேருக்கு நேராகவே சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு தமாகாவில் இருக்கிற நம்மளுடைய தமிழ் மாநில காங்கிரஸில் இருக்கிற நம்ம ஜி.கே. வாசன் அவர்களுக்கு 3 தொகுதி வந்து இன்றைக்கி பிஜேபி சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க. அவர் எதிர்பார்த்தது வந்து பயங்கரமாக எதிர்பார்த்துருக்காப்புல. ஆனால் இவருக்கு 3 தான் கொடுத்தோன்னே ரொம்ப மனுஷன் வந்து போய் இன்றைக்கி நேரடியாகவே வந்து அமித்ஷாவே சந்தித்து நான் பேச போகிறேன்னு சொல்லிட்டு பியூஷ் கோயல் அவர்களிடம் பயங்கரமாக தன்னுடைய எதிர்ப்புகளை காட்டியிருக்காரு. என்னதான் பண்ணுறாங்க அப்படின்றது இன்னும் என்டிஏ கூட்டணி இன்றைக்கி தொகுதி பங்கீடு இறுதின்னு சொன்னாலும் கூட இன்றைக்கி பயங்கரமாக இழுபறியில் இழுத்து போயிட்டு தான் இருக்குது. அதனால் அவங்களோட முடிவு என்ன ஆவாங்கன்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறமா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழக வெற்றி கழகத்தோட வேட்பாளர் பட்டியல் அப்படின்றது இங்கிட்டு டிஎம்கே கூட்டணியும் இங்கிட்டு என்டிஏ கூட்டணியுமான வேட்பாளர் பட்டியல் அறிவித்ததுக்கு அப்புறமா தான் தலைவர் அறிவிப்பார் அப்படின்றதுல எந்தவித மாற்றமும் கிடையாது. ரெண்டாவது இன்னைக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு நாள் என்னன்னா, இன்னைக்கு தமிழகமே ஒட்டுமொத்த தமிழகமும் எதிர்பார்த்த ஒரு லாக்அப் டெத்து. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கொரோனா காலகட்டத்தில் கடையை கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிடுச்சு, நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்களுடைய ஆட்சியில் 2 பேர் தந்தை மற்றும் மகனை வந்து போலீஸ்காரங்க கூட்டிகிட்டு போய் பயங்கரமாக வந்து லாக்அப்பில் வச்சு ரொம்பவே மோசமாக கொடுமைப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பார்த்துருப்போம். ஃபெலிக்ஸ் மற்றும் ஜெயராஜ், அவங்க பெனிக்ஸ் மற்றும் ஜெயராஜ் இவங்க 2 பேருமே வந்து இன்றைக்கி அவங்களுக்கான வழக்கில் ஒரு தீர்ப்பாயிருக்கு. 9 போலீஸ்காரங்களும் குற்றவாளின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க. ஆனால் என்ன ஒன்று, இன்னும் வந்து தண்டனை அறிவிக்கப்படலை. தண்டனை வந்து வர்ற திங்கக்கிழமை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கும் காரணம் நிறைய பேர் சமூக வலைதளங்களில் இப்போ அவர் நியூஸ், அதாவது நீதிபதி தீர்ப்பை வாசிச்சோன்னே இதுதான் போயிட்டு இருக்கு. ஏன் தண்டனை வந்து குற்றவாளின்னு அறிவித்த உடனே கொடுத்துடலாமேன்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இல்லைப்பா இவங்க மேல்முறையீடு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றனால அதை கொஞ்சம் தள்ளி வச்சுருக்காங்க. அது கண்டிப்பாக அதுக்கு சிபிசிஐடி நல்ல காவல்துறையினர் ஒரு நல்ல தீர்ப்பை வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம். இன்றைக்கி ஒரு அரசியல் வட்டாரங்களில் பயங்கரமாக இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து ஒரு பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டு இருந்தாலும் இன்றைக்கி பல்வேறு கட்சிகள், அந்த தீய சக்தி கட்சிகள், இவ்வளோ கட்சிகளும் வந்து இன்றைக்கி பயங்கரமாக மறைமுகமாக வந்து பலவித தாக்குதல்களை நாலாமுலம் பக்கமும் இருந்து கொடுத்துட்ருக்காங்க. இதை பற்றிலாம் நம்ம கவலைப்படக்கூடாது. நம்மளுடைய ஒரே வேலை நம்மளுடைய மக்கள்கிட்ட சொல்லி விசில் அடிக்க வைக்கிறது, அது ஒன்று தான், வேறு எதுவும் கிடையாது. அடுத்தடுத்து நம்மளோட சேனல்ஸை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்பவே முக்கியமான விஷயமா இன்றைக்கி திமுகவில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிற ரொம்ப முக்கியமான விஷயம் அது என்னென்னா, பிரேமலதா மேடம், அதாவது கேப்டனுடைய கட்சியிலேருந்து இன்றைக்கி திமுகவில் போய் இணைஞ்சிட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 தொகுதியை வாங்கி வச்சிருக்கிற நம்மளுடைய பிரேமலதா மேடம் வந்து சமீபத்துக்குள்ள இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருப்பதி போயிட்டு வந்திருப்பாங்க சாமி கும்பிட்றதுக்கு. எதுக்கு போனாங்கன்னா, சுதீப்பை வந்து எம்பி ஆக்குறதுக்காக ஒரு ஒப்பந்தம்லாம் கையெழுதாச்சு, அதுக்காக போயிட்டு வந்திருப்பாங்க. இன்றைக்கி அவர் எம்பி ஆயிட்டார் அப்படின்னே சொல்லலாம். அந்த ஒரு காரணத்துக்காக ஒரு கார் பிரச்சனையில் வந்து இன்றைக்கி பயங்கரமாக நின்றுக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி வசைப்பாடிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே அவங்கள போட்டு. என்ன காரணம் அப்படின்றத நிறைய பேருக்கு தெரியல. டிஃபெண்டர் கார் அப்படின்ற ஒரு கார், அது விலை உயர்ந்த 3 கோடி ரூபாயா அந்த காரோட விலை. அதை வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு அவங்க எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஆனால் அந்த காரோட ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா 2024 ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. நமக்கு வந்து தெரியல. அதனால் என்ன கேட்குறாங்க, திமுகவில் வாங்கின காசில் 3 கோடி ரூபாய்க்கு கார் வாங்கிட்டீங்க போலன்னு சொல்லிட்டு பயங்கரமாக நாலா பக்கத்துலேருந்து வந்த தாக்குதலுக்கு அம்மையார் என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, கேப்டன் கொடுத்து சிவந்த கரங்கள் கேப்டன் கரங்கள் அப்படின்ற கட்சியில் இருக்கிற எங்களுக்கு ஒரு கார் வாங்கக்கூடிய துப்பில்ல, இதையம்மா நீங்கள் கேட்பீங்க, நாங்கள் என்ன அப்படியே வந்து காசுக்காக நாங்கள் திமுக கூட போய் சேர்ந்துட்டோம், எங்களுடைய தொண்டர்கள் வந்து இன்றைக்கி திமுகவோட சேர சொன்னனால தான் நாங்கள் போய் சேர்ந்தோம், அப்படிலாம் வந்து எங்களுக்கு திமுகவில் போய் சேரணும், நாங்கள் என்ன சோத்தில் உப்பு போட்டால் திங்காமல் இருக்கோன்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து ப்ரெஸ் மீட்டில் கொதிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா கொடுத்து சிவந்த கரங்கள் கண்டிப்பாக கேப்டன் கரங்கள், இதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. ஆனால் அம்மையார் அப்படி இல்லை அப்படின்றதான் இன்றைக்கி மக்களோட ஒரு சின்ன கருத்தாக இருக்குது. இன்றைக்கி வந்து அவங்க அதை சத்தியம் பண்ணாலும் யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா எவ்வளவோ வந்து இன்றைக்கி அவருடைய மகனார் வந்து திரைப்படங்களில் நடிக்கிறாரு, எடுத்துகிட்டு போயிருக்கலாம், வந்திருக்கலாம், இப்போ ஏதோ பண்ணியிருக்கலாம்,
ஒருவேளை அந்த கார் இதுக்கு முன்னாடி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருந்தா கூட அது யார் பேரில் ஆயிருக்குன்ற விவரங்க அவங்க சொல்லலை. இப்போ தான் அவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்ற சின்ன தகவல் ஒன்று வந்திருக்கு. பார்ப்போம் எந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி பணம் இந்த 26 சட்டமன்ற தேர்தலில் விளையாடிக்கிட்டு இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இன்னும் கூட உங்ககிட்டே நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்ககிட்டே கூட சீக்கிரமாக ஜிபே நம்பர் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி யாராவது கேட்டாங்கன்னா தயவுசெய்து கொடுத்துருங்க, வாங்கிடுங்க. ஓட்டை மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க. நம்மளோட சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு 4 பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.